சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடி ரேஷன் கடையில் அட்டைதாரர்களுக்கு 2 ரூபாய்க்கு 50 மில்லி மண்ணெண்ணெய் வழங்கப்பட்ட வினோத சம்பவம் அரங்கேறியுள்ளது. மாநிலம் முழுவதும் உள்ள ரேஷன் கடைகள் மூலம் சர்க்கரை, சமையல் எண்ணெய், பருப்பு, கோதுமை, அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மானிய விலையில் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் 950 அட்டைகள் கொண்ட கொல்லங்குடி ரேஷன் கடைக்கு வெறும் 38 லிட்டர் மட்டுமே மண்ணெண்ணெய் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் அட்டைதாரர்களுக்கு 2 ரூபாய்க்கு 50 மில்லி மண்ணெண்ணெய் வழங்கப்பட்ட வினோத சம்பவம் அரங்கேறியுள்ளது. ₹2 கவர்மெண்ட்டில் கொடுத்து மண்ணெண்ணெய் வாங்கியிருக்கீங்க. எல்லாருக்குமே ₹2 மண்ணெண்ணெய் கொடுக்குறாங்களா? மண்ணெண்ணெய் கொடுக்குறோம்னா எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. நீங்கள் எவ்வளோக்கு வாங்கினீங்க? ₹2. ₹2 தான் மண்ணெண்ணெய். ஆமாம், மண்ணெண்ணெய் ₹2 வாங்குகிறோம். தமிழ்நாடு முழுவதும் உள்ள ரேஷன் கடைகளில் இந்த மாதத்திற்கு வழங்க வேண்டிய பாமாயில், துவரம்பருப்பு ஆகியவை தற்போது வரை வழங்கப்படவில்லை என பொதுமக்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வரும் நிலையில் சிவகங்கையில் 2 ரூபாய்க்கு 50 மில்லி மண்ணெண்ணெய் வழங்கிய சம்பவம் பொதுமக்களிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 2 ரூபாய்க்கு 50 மில்லி மண்ணெண்ணெய் வழங்குவதற்கு வழங்காமலேயே இருக்கலாம் என்றும் விடிய அரசு தங்களை தேவையில்லாமல் அலைக்கழிப்பதாக வேதனை தெரிவித்த மக்கள், இதுதான் விடியா திமுக அரசின் திராவிட மாடலா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். மக்களை பற்றி கொஞ்சமாவது சிந்தித்தால் இப்படி நியாய விலை கடைகள் நியாயமில்லாமல் செயல்படாது என பொம்மை முதல்வருக்கு மக்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். அந்த மண்ணெண்ணெய் 50 மில்லின்னு கூட சொல்ல முடியாது. அது ₹2. அதுக்கு போடுற அதிகாரியை பற்றி நாங்கள் குறை சொல்லலை. இந்த அரசு என்ன தான் நினச்சிருக்குன்னு தெரியல. எங்களுக்கு மக்களுக்கு, ஏழை மக்கள், அதாவது பெரிய பெரிய கோடீஸ்வரன்லாம் ட்ராவலிங்கில் தர்றாங்க பிளேனில். நாங்கள் ஏழை மக்கள் இங்கே கிடந்து படுற கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். ஏழை குடிசை மக்கள்லாம் அந்த மண்ணெண்ணெயை வாங்கி அடுப்பு பற்ற வைக்க கூட முடியலை. ஒரு கரண்ட் வசதி இல்லாதவங்க அடுப்படியில் ஒரு சிமெண்டில் ஊற்றுறது கூட பத்தாது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பள்ளியில் போதிய வகுப்பறை வசதி இல்லாததால் மாணவர் சேர்க்கைக்கு தலைமை ஆசிரியர் மறுப்பு தெரிவித்ததால் பெற்றோர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். பல்லடம் அருகே அருள்புரத்தில் உள்ள உப்பிலிப்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் போதிய வகுப்பறை வசதிகள் இல்லாததால் அப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் திலகவதி மாணவர்களை சேர்க்க மறுப்பதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பெற்றோர் தலைமை ஆசிரியர் அறையில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூரில் பிடிஎம் என்ற நிதி நிறுவனம் பண மோசடி செய்ததாக பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் மனு அளித்தனர். காங்கேயம் அடுத்த முத்தூர் பகுதியை மையமாக கொண்டு தீபக் திலக் என்பவர் தலைமையில் பிடிஎம் என்ற நிறுவனம் செயல்பட்டு வந்துள்ளது. இந்த நிறுவனத்தில் 1 மடங்கு பணம் செலுத்தினால் 3 மடங்கு பணம் கிடைக்கும் என்பதை நம்பி ஈரோடு, திருப்பூர், கரூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் ₹2000 முதல் ₹2 லட்சம் வரை முதலீடு செய்துள்ளனர். ஒரு கட்டத்தில் தாம் ஏமாற்றப்பட்டோம் என்பதை அறிந்த மக்கள் நிறுவனத்தின் உரிமையாளர் தீபக் திலக்கை பிடித்து சேலம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இந்த நிலையில் இந்த நிறுவனத்தை நம்பி முதலீடு செய்து ஏமாற்றப்பட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் திருப்பூர் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் தங்கள் பணத்தை மீட்டு தரக்கோரி புகார் மனு அளித்துள்ளனர்.